ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்மால் பட்ஜெட் வீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு சிட் அவுட்டு ப்ளஸ் ஒரு ஹாலு, ஒரு 10க்கு 10 பெட்ரூம் ஒன்று, ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள வந்து ஒயரிங்கு இதெல்லாம் வந்து காடி எடுத்து பைப் போட்டு முடிச்சிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஹாய் நண்பர்களே, வணக்கம். இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம சென்னிமலையில் மணிமலை பக்கத்தில் இருக்குது. இவர் பேர் வந்து ஜெனி அப்படின்னு சொல்லுவோம். அவர் வீடு தான் இது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது ஸ்மால் பட்ஜெட் வீடு. சர்வீஸ் வந்து வாயு மூலையில் இருக்குங்க, பாத்ரூமுக்கு வெளியே. இது என்ட்ரன்ஸுங்க. காடி எடுத்து பைப் வச்சிட்டோம். வந்து முன்னாடி வந்து இந்த நேரு ஷெட்டு வருது. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு, இந்த மணல் கூட்டி இருக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு வருது. முன்னாடி சீட்டு போடுறாங்க. அதுக்கு வந்து இந்த பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டுக்குள்ளே வர்றத, அந்த சீட்டுக்குள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு, லைட்டு எல்லா கண்ட்ரோலுமே வந்து இந்த பாக்ஸில் தான் வந்துடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே கேட் லைட்டுக்கு போகிற பைப்பு. இந்த பைப் வந்து வெளியே வந்து கேட் லைட்டு, காலிங் பெல்லு இதுக்கு போகிற பைப்புங்க. இந்த நேர் ஃபுல்லாக வந்து காம்பவுண்டு வந்துடும். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்டு வரும். சரி, ஓகே. இது வந்து ஸ்டெப்பு மேலே போகிறதுங்க. இப்போ நம்ம வந்து கீழ் பாத்ரூம் போகலாம். படிக்கடியில் வந்து பாத்ரூம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன், ஹீட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் யூபிஎஸ், அப்புறம் லைட்டிங். இப்போ வந்து பாத்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் கொடுத்துருக்குறோம். இது வந்து ஃபுல் கண்ட்ரோல். உள்ளே வந்து மேலே ஒரு சீலிங்கில் ஒரு லைட் கொடுத்துருக்கோம். அதுவோ சைட்லேயும் ஒரு லைட்டு, 2 லைட்டு. அதுக்கப்புறம் உள்ள ஹீட்டர் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஹீட்டர் ஆப்ஷன் இந்த பைப் மூலமாக தான் வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸுக்கு வருது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து யூபிஎஸ்க்கு போயிடும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட மாட்டோம். முதல்ல வந்து இதிலிருந்து கீழே இறக்கி இப்படி கொண்டு போய் இந்த பாக்ஸுக்கு மேலே ஏற்றிருப்போம். இப்போ வந்து இந்த வேலையை குறைச்சிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து ஷார்ட் ஆகி வெந்துடுது. கீழே இருக்கிறதுனால எறும்பு இதெல்லாம் போய் உள்ளே போய் மண்ணை வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆகி வெந்துடுது. அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து சுற்றி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இது வந்து ஒரு சுற்று தான் வருது. இப்படி வந்து இங்கே வந்து இது வந்து சுற்றி தான் வருது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து சேஃப்டி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இங்கே வந்து ஹீட்டர் மாட்டிக்கிற மாதிரி இந்த நேர் இங்கே வந்து ஹீட்டர் மாட்டிட்டு அப்படியே லைன் குளுந்தண்ணி சுடுதண்ணி 2 வர மாதிரிங்க. இப்போ வந்து கீழே பைப் லைன் வந்து இங்கே வந்துடும். இதில் வந்து குளுந்தண்ணி வரும், இது வந்து சுடுதண்ணி. இது வந்து இந்த டேப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்தியன் பேசின் வருதுங்க. இந்த நேரம் இந்தியன் பேசின் வருது. அதுக்கு வந்து முன்னாடி வந்து பிடிச்சி யூஸ் பண்ணுறக்கோசரம் வந்து ஒரு பக்கெட் வச்சு யூஸ் பண்ணுறக்கோசரம் வந்து இந்த டேப் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து நீட்டாக இருக்குங்க. இட வசதி வந்து கரெக்டான அளவு இருக்குது. சரி, ஓகே, உள்ளே போகலாங்களா? இது சின்ன சிட் அவுட் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து மேலே வந்து ஸ்பாட் லைட்டில் வச்சுருக்கோம். கொஞ்சம் பின்னாடி பாய்க்கிறேன். இதுலையெல்லாம் வந்து ஸ்பாட் லைட் வச்சுருக்கிறேன். இந்த சன் சைடில் இதுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட் இருக்குது. அதனால் பாக்ஸ் வந்து பெருசாக வச்சுருக்கோம். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்கோசரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸ் வைக்காமல் உட்டன் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இது என்ட்ரன்ஸில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஹால் பாக்ஸுங்க. ஹாலில் வந்து மெயின் எல்லாமே இந்த இதனோட சீலிங்கில் வர ஃபேனு, லைட்டு, இது இங்கே வந்து லைட்டு வரும். இதுலேயும் ஒரு 0 வாட்ஸ் பல்ப் போடுற மாதிரி 0.5 வாட்ஸ் எல்இடி பல்ப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஆப்ஷன் வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது வந்து டிவிக்கு வர்றது, டிவி கேபிள். அதுவோ வந்து பார்த்திங்கன்னா இது கேமரா கேபிள் எல்லாமே வந்து இந்த லைன் வழியாக தான் வந்து இறங்கி கீழே வந்துடும் இந்த பாக்ஸுக்கு. இதில் வந்து கபோர்டு அடித்தாங்கன்னா இது ஃபுல்லாக கபோர்டு வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபுல்லாக கபோர்டு அடிச்சுக்கலாம். இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா டிவி கேபிள் அவுட்புட்டு, கேமரா கேபிள் அவுட்புட்டு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டுங்க. இதனுடைய ஃபுல் கண்ட்ரோல் இதில் ப்ளக்கு மட்டும்தான் மாட்டுவோம். அதாவது சாக்கெட் 5 பின் சாக்கெட் மட்டும்தான் மாட்டுவோம். இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சஸ் எல்லாம் இந்த பாக்ஸ் வந்துடும்.
சுவிட்சஸ் எல்லாம் வந்து இதில் போட்டால் இங்கே ஆன் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா இது ஃபுல்லாக கபோர்டு அடிக்கிறதுனால உள்ளே கைவிட்டு நம்ம சுவிட்சு ஆன் பண்ண முடியாது. அதனால் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற பாக்ஸில் தான் வந்து இதனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாமே வருங்க. அப்புறம் அதுபோக பார்த்திங்கன்னா இது வந்து ஹோம் தியேட்டர் லைனு. இது வந்து 4 பக்கமே கொடுத்துருக்கோம். அதுபோக பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து 5.1 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 2 கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து 4 பக்கம் கொடுத்துருக்கோம் ஆப்ஷனு. அப்புறம் இதில் வந்து கீழே இறங்கி வெளியே போகிறது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் லைனு பேக் சைடு. மோட்டர் லைன் வந்து வெளியே வேணும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் வெளியே வந்து சேஃப்டியாக வந்து ஒரு தகர பாக்ஸ் அடித்து உள்ளே வந்து மோட்டர் ஸ்டார்ட் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போரு எல்லாமே வந்து இங்கே இருக்குங்க. இதை வந்து போருங்க. இங்கே வந்து மோட்டர் லைன் வந்து இந்த நேர் பாக்ஸ் அடிச்சு விட்டு கொடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹாலில் வந்து இது வந்து எம்சிபி பாக்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. இங்கே தான் வந்து எல்லா பெட்ரூமு, கிச்சனு, அதுவோ ஹாலு, பாத்ரூமு, வெளியே போர்ட்டிக்கோ எல்லாமே வந்து இங்கே தான் வரும். எல்லா சர்க்யூட் லைனுமே வந்து இங்கே தான் வரும். இதில் வந்து ஒவ்வொரு ரூம் தனித்தனியாக ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி எம்சிபி ட்ரிப்பர் வந்து சிங்கிள் போல் வச்சுருவோம். அதுவோ 2 போல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு 2 போல் எம்சிபி வச்சுருவோம். அடுத்தது கிச்சன் பார்த்துடலாங்க. இப்போது கிச்சனுக்குள்ளேயும் எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ வந்து கிச்சனுடைய சிங்கு டாப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர்ஓ வாட்டர் வந்து இந்த சைடில் மாட்டிக்கிற மாதிரி ஆர்ஓ டேப்புங்க இது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட் மேலே இருக்குது. இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் மட்டும் தான் அங்கே இருக்கும். அதாவது 5 பின் ஷாக்கெட் மட்டும் அங்கே இருக்கும். இது வந்து இது வழியாக வந்து இங்கே தான் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மேலே ஏறி வந்து நம்ம எப்போவும் ஆன் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. அவ்வளோ தூரத்தில் கிட்டத்தட்ட அது 7 அடிக்கு மேலே வச்சுருக்குறேங்க. இது ஃபுல்லாக வந்து ஆர்ஓ வாட்டர் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி லைன் இன்புட்டு, அது வந்து கரண்ட்டு அவுட்புட்டு ரெண்டையுமே வந்து இது ஆர்ஓவுக்கு கொடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அப்புறம் சிங்கு தொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நல்ல தண்ணி, உப்பு தண்ணி 2 ஆப்ஷன் கேட்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரே போர் மட்டும்தான் இருக்குது. தொட்டியெல்லாம் எதுவும் பறிக்கலைங்க. அதனால் வந்து உப்பு தண்ணி மட்டும்தான், ஒரே ஒரு டேப் மட்டும்தான் இங்கே வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த பாக்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இங்கே பைப் வச்சுருக்குங்க. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு. அப்புறம் அதுவோ இதில் சிமினி ஆப்ஷனுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் மட்டும் இங்கே வந்துடும். இங்கே வந்து சிமினி மாட்டிக்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? அது போக பார்த்திங்கன்னா இந்த லைட்டினுடைய கண்ட்ரோல் மொத்தம் வந்து 3 கண்ட்ரோலுமே இங்கே இந்த பாக்ஸுக்கு வந்துடும். அதுவாக ஒரு சுவிட்ச் ஒன்று, ஒரு ப்ளக் ஒன்றுங்க. அது வந்து 16 ஆம்ஸ் இல்லைன்னா 20 ஆம்ஸ். 20 ஆம்ஸ் சுவிட்ச் வந்துடும், 16 ஆம்ஸ் சாக்கெட் வந்துருங்க. இப்போ இது வந்து எதுக்குன்னா இது வந்து இந்த நேரம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு இது வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கிறக்கோசரம் அந்த ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 பைப் போய் கனெக்ட் ஆகிறதுனால தான் இது வந்து 6க்கு 4 பாக்ஸ் மிட்டான் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா சன்சைடு லைட் பாயிண்ட் வெளியே கொடுத்துருக்கோம். அந்த சந்து பகுதியில் வந்து ஏதாச்சும் வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறக்கோசரம் வந்து நம்ம இந்த சன்சைடு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்சைட் பாயிண்ட் வந்து இங்கே இது வழியாக வந்து இங்கே ஃபேன் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபேன்லேருந்து வந்து இங்கே வந்து இந்த பாக்ஸுக்கு, அதாவது மெயின் பாக்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ் பாக்ஸுக்கே வந்துடும். எல்லா கண்ட்ரோலுமே இந்த பாக்ஸுக்கு தாங்க வரும். இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எது கொடுத்துருக்கோம்னா இது வந்து கீழே 2 சுவிட்சு 2 ப்ளக் வைக்க போகிறோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டேபிள் டாப் வெட் கிரைண்டர், அதுவாக வந்து மிக்சி, இந்த 2க்கு தான் இந்த பாக்ஸு. இது வந்து இது மேலே வச்சுக்கிற மாதிரி டாப் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து 2 சுவிட்சு 2 ப்ளக்கு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் வந்து கீழே பெரிய கிரைண்டர் வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த பெரிய கிரைண்டர் வைக்கிறதுக்கு கீழே வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளக்கு. அதுபோக வந்து ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு ஒரு பவர் ப்ளக் தாங்க. இது 2 பவர் ப்ளக் வச்சுருக்கோம். அப்புறம் அதுபோக மேலே ஒரு ஜங்ஷன் வச்சுருக்கோம். சப்போஸ் நாளைக்கு மேலே வந்து கபோர்டு அடித்தாங்க, உள்ளே வந்து வெளிச்சம் வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே 2லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங் பாயிண்ட்டு இழுத்து போட்டுக்கலாம். அதுக்கோசரம் வச்சுருக்கோம். ஸோ ஓகே, கிச்சன் முடிஞ்சதுங்க. அடுத்து வந்து பெட்ரூம் போயிடலாம். பெட்ரூம்குள்ளே போனோடனே தெரிகிற பாக்ஸ் தான் வந்து 2-வே பாக்ஸுங்க. இதில் வந்து மொத்தம் 3 சுவிட்சு, ஒரு 6 ஆம்ஸ் சாக்கெட் வரும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து அதாவது 2-வே 2 வரும். அதாவது 3ல் வந்து 2 சுவிட்சு வந்து 2 சுவிட்சு 2-வே வரும்.
அதில் வந்து ஒரு சுவிட்சு வந்து ஒரு லைட், அதுவாக இன்னொரு சுவிட்ச் 2 வந்து ஒரு ஃபேன். அது வந்து இந்த பாக்ஸ்லேயும் வரும், அந்த சுவிட்சுக்குமே ஒரு லைட்டுக்குமே ஒரு ஃபேனுக்குமே கண்ட்ரோலு. அதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பாக்ஸு, நம்ம இது வழியாக பெட்ரூம்குள்ளே வந்திருக்கோம், இங்கேயும் வந்து அந்த ஆப்ஷன் வந்துடும். அதாவது இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்டையுமே இந்த ஃபேன் பாயிண்ட்டையும் தான் எடுத்து வந்து 2 கொடுக்க போகிறோம். அது வந்து இதுலேயும் இந்த பாக்ஸ்லேயும் கண்ட்ரோல் இருக்கும், இந்த பாக்ஸ்லேயும் கண்ட்ரோல் இருக்கும். அதுவாக இதில் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். அது வந்து பெட்டில் வந்து நம்ம படுத்துருக்கும்போது ஏதாவது சார்ஜிங் பண்ணி போட்டுட்டு செல் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. ரெண்டாவது லேப்டாப் இது யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா கீழே வந்து பெட் லேம்ப்பு, இது வந்து ஃபுட் லேம்ப்புன்னு சொல்லுவோம். 2 மாடலர் 3 மாடலர் ரெண்டுலேயுமே வருங்க. இப்போ இது வந்து நாங்கள் உட்டன் பாக்ஸ் வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே போட்டுக்கலாம். எங்களுக்குமே 4க்கு 4 பாக்ஸ் தான், ஆனால் வந்து 2 மாடலர் 3 மாடலர் ரெண்டுமே வந்து ஒரே இதில் வர மாதிரி ஆப்ஷன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒன்று வந்துடும். அது போக ஏசி கண்ட்ரோல் வந்து ஏசி வந்து இங்கே தான் மாட்ட போகிறோம். இப்போ இது வந்து ஏசி இங்கே மாட்டி இது வழியாக இந்த பைப்புக்கு இந்த நேரம் ஒரு ஹோல்ஸ் போட்டுருவோம். இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து ஏசியினுடைய அவுட்டோர் யூனிட்டுக்கு போகிற லைன் வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த நேரம். அதனால் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா டோர் வந்து இந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். எப்போவுமே வந்து டோருக்கு எந்த பக்கம் போகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பாக்ஸ் வைப்போம். இந்த நேரம் வந்து கபோர்டு அடிச்சதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இதிலிருந்து ஒரு 3 அடி தள்ளி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா டோர் ஓப்பன் பண்ணாலும் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. டோர் வந்து இந்தளவுக்கு வந்துடும், அப்போ வந்து நம்ம சுவிட்சை போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டே பிளான் பண்ணலின்னா என்னன்னா டோருக்கு பேக் சைடில் வந்து அங்கே போயிடும் பாக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து சுவிட்சை ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி தப்பு வந்து நடக்காமல் இருக்கிறக்கோசரம் இது வந்து ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் வச்சிட்டோம். இதை ஃபஸ்ட்டே கேட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நாளைக்கு வந்து அவங்க வந்து நம்ம மேலே எந்த தப்பும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும், பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருங்க. இதில் வந்து கண்ட்ரோல் வந்து இந்த பக்கம் சைடு தான் வருது. இது வந்து 6க்கு 4 பாக்ஸு. இதில் வந்து எப்போவுமே கம்பல்சரி ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுப்போம். இட கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட் ஆப்ஷன் இல்லைங்க. இதில் வந்து 3 சுவிட்ச் வரும். 3 சுவிட்ச் என்னென்ன சுவிட்சுன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து சென்ட்ரல் ஒரு லைட்டு, அதுவாக பார்த்திங்கன்னா இந்த நேர் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், இந்த வெண்டிலேஷனுக்கு வந்து ஒரு வெண்டிலேஷன் ஃபேன் ஒன்று வருது. அதுவாக பார்த்திங்கன்னா இந்த நேர் ஹீட்டர் ஆப்ஷன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் ஆப்ஷன் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சுவிட்சு. அதுவாக வந்து ஹீட்டர் வந்து நம்ம இந்த பாத்ரூம்குள்ளே இங்கே தான் மாட்ட போகிறோம். ப்ளக் பாயிண்ட் மட்டும் மேலே 16 ஆம்ஸுங்க, இங்கே ஹீட்டர் மாட்டிக்கிறோம். இது வழியாக வந்து சுடுதண்ணி என்ன ஆகும்னா இது வழியாக கீழே இறங்கி அப்புறம் இங்கே ஒரு டீ போட்டிருக்கோம். இந்த டீ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நாளைக்கு வந்து வெளியே ஹீட்டர் மாட்டாமல் சோலார் போடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 in 1 ஆப்ஷனுங்க இது. ஓகேங்களா, ஹீட்டரும் மாட்டிக்கலாம் சோலாரும் மாட்டிக்கலாம். அது மாதிரி 2 in 1 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நாளைக்கு வந்து சோலார் மாட்டுறாங்க அப்படின்னா இந்த லைனில் கொண்டாந்து இந்த டீயில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து சுடுதண்ணி வந்து மேலே சோலார் லைனு நேராக உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நேர் இங்கே வந்து எங்கே வந்துடும்னா வால் மிக்சருக்கு வந்துடும். இந்த டேப்புக்கு வந்து வந்துடும். இப்போ நம்ம இதிலிருந்து வந்து சுடுதண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ இது வந்து குளிர்தண்ணி, இதிலிருந்து வந்து கீழே எந்த எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வாஷ் பேஷன் வைக்கிறீங்க. இங்கே இது வந்து கார்னர் வாஷ் பேஷன் இல்லைன்னா நார்மல் வாஷ் பேஷன் குட்டியாக இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம். ஏன்னா இந்த அடி பார்த்திங்கன்னா 4 அடி தான் வருது, கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் ஆப்ஷன் சின்னதாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பேசியிருக்கோம். அப்புறம் அதுவும் பார்த்திங்கன்னா இதில் கபோர்டு, இந்த நேரம் வந்து ஷாம்பு ஐட்டம் சோப் ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கோசரம் கபோர்டு வந்து சின்ன போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைனைட் வருங்க. இது முடிச்சோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷவர், இவங்க வந்து ஹைட் கம்மியாக இருக்குது, செலவு மிச்சம் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் ஷவர் ஆப்ஷன் மட்டும்தான். அதுவாக பார்த்திங்கன்னா வால் மிக்சர் ஆப்ஷன், வால் மிக்சர் கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுலேயே வந்து இன்னொரு குளிர்தண்ணி பைப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைப் கொடுத்துருக்கோம். இந்த பைப் வந்து இங்கே வந்து டாய்லெட் பேசின் வருது. இந்த டாய்லெட் பேசினுக்கு முன்னாடி வந்து ஹேண்ட் ஷவர், அதாவது ஹெல்த் ஃபேஸிட்டுன்னு சொல்லுவோம், அது யூஸ் பண்ணுறக்கோசரம் வந்து இந்த டேப் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு 2 way டேப் போட்டுருவோம்.
அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுறவங்க ஒரு சிலர் பிடிப்பாங்க. அதனால் வந்து இந்த டேப் பாயிண்ட் வந்து இங்கே வச்சுருக்கோம். அடுத்து இந்த பாயிண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வைக்கிறோம். இந்த நீர் வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பாக்ஸ் வரும். என்ன பாக்ஸ்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்னுடைய ஃப்ளஷ் அவுட் டேங்க் வந்து இன்லெட் கொடுக்குறக்கோசரம் வந்து இந்த டேப் வச்சுருக்கோம். ஓகேங்க. இதுலேயும் வந்து இதுதான் இன்லெட்டு, அதாவது குளுந்தண்ணி வந்து பாத்ரூம்குள்ளே உள்ளே வர்றது இந்த நீர் தான் வரும். இது மேலே போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டருக்கு வந்து குளுந்தண்ணி போகிறக்கு. அப்புறம் அப்படியே வந்து டீ போட்டு கீழே வர்றது வால் மிக்சர், அதாவது ஃப்ளஷ் அவுட் டேங்க் வர அவுட்புட்டு ப்ளஸ் வந்து இங்கே பக்கெட்டில் பிடிச்சிக்கிறக்கோசரம் ஒரு அவுட்புட் டீ போட்டு பிடிச்சிருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வாஷ் பேஷன் ப்ளஸ் வந்து வால் மிக்சர், ஷவர், இதுக்கெல்லாம் போகிறக்கு வந்து குளுந்தண்ணி பைப் வந்துருச்சுங்க. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீட்டில் அவ்வளோதான். சரி, ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.